நாம் ஆராதிக்கும் தேவன் நிச்சயம் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கடந்த வாரத்தில் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகளின் காரணமாக நம்முடைய ஆராதனைகள் தடைப்பட்டிருந்தது. ஆனாலும் இந்த வாரத்தில் தேவன் உங்களையும் என்னையும் அவரை ஆராதிக்கும் முகமாக ஒரு புதிய மாதத்திலே முதலாவது ஞாயிறு அன்று அவருடைய பரிசுத்த சன்னிதானங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நிச்சயம் நம் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். என் தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை செய்தவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? நம் தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுத வல்லமை எங்களுடைய வாழ்விலே அன்றாடம் அபரிமிதமாய் கிரியை செய்கிறது. இந்த வேளையிலும் நாங்கள் கண்களை மூடி எங்கள் தலைகளை சாய்த்து எங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் எண்ணங்களையும் தேவனுக்கு நேராய் திரும்புவோம். எங்கள் வாய்களை திறந்து எங்கள் அப்பா பிதாவை நாங்கள் துதிக்க ஆரம்பிப்போம். நன்றி சுவாமி. பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் நல்லவரும் வல்லவரும் கிருபை நிறைந்த தேவாதி தேவனுமாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, நீர் மகத்துவம் உள்ளவர். அப்பா நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாவியானவரே, உம்மை நோக்கி பார்க்கிற எந்த இடத்திலும் நீர் இறங்கி வந்து எங்களை தொடுகிற தேவனாய் இருக்கிறபடியினால சுவாமி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆவியானவரே, நீர் எங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறபடியினால் நன்றி. எங்கள் நடைகள் உம்மாலே உறுதிப்படுகிறபடியினால் நன்றி சுவாமி. அன்று தினமும் உடைய கிருபையினால் எங்களை அணைத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே நன்றி. அப்பா ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை நீர் எங்களுக்காக செய்து முடிக்கிறவரைக்காக நன்றி. ஆண்டவரே நன்றி சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி சுவாமி. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா சுவாமி, எங்கள் இருதயங்களின் ஆழங்களில் இருந்து ஆண்டவரே உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி. நன்றி நன்றி. ஆண்டவரே, இந்த ஆராதனை முடியும் வேளையில நாங்கள் பரிசுத்த மேசைக்கு நாங்கள் நற்கருணைக்கு ஆயத்தமாக போகிறோம். பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் அதில் பங்கெடுக்க முடியாது. கடந்த வாரங்கள் முழுவதுமாய், கடந்த நாட்கள் முழுவதுமாய் தேவனுக்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் விரோதமாக நாங்கள் செய்த பாவங்கள், இந்த நேரத்திலும் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் பாவங்களை நாங்கள் உண்மையாய் அறிக்கையிட்டு நாங்கள் மன்னிப்பு வேண்டும். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான். இந்த நேரத்திலும் தேவனிடத்தில் நாங்கள் இரக்கம் பெறுகிறவர்களாய் எங்களுடைய பாவங்களுக்கு நாங்கள் மன்னிப்பை வேண்டுவோம். அப்பா சுவாமி, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்மை தரிசிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் சுவாமி, ஏதோ ஒரு விஷயம் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மை காண, உம் சத்தத்தை கேட்க, உம்மை தரிசிக்க, உம் பிரசன்னத்தை உணர தடையாய் இருக்கிறது. வழி தப்பி போன ஆடுகளை போல சுவாமி, நாங்கள் அன்னிதினமும் செய்கிற ஒவ்வொரு பாவங்களும் ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்யும் போது நீர் எங்களுக்காக பரிதவிக்கிற கண்ணீர் விடுகிற தேவனாய் இருக்கிற சுவாமி. அதை குறித்த உணர்வு இல்லாமல் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சிலுவையில் சிந்தி அந்த இரத்தத்தை குறித்து நாங்கள் உணர்வு இல்லாமல் ஆண்டவரே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு பாவங்களுக்காகவும் எங்களை மன்னியும் ஆண்டவரே. நீர் கூறியது போல நாங்கள் மற்றவர்களை உண்மையாக அன்பு செலுத்தவில்லை ஆவியானவரே. பொறாமையோடும் கோபத்தோடும் ஆண்டவரே, ஆண்டவரை எரிச்சல்களோடும் ஆண்டவரை நாங்கள் அவர்களை பார்த்தோம் ஆண்டவரே. எங்களிடத்திலே உண்மையான அன்பு இருக்கவில்லை ஆவியானவரே. அப்பா, மேட்டிமை, புகழ்ச்சிகள், தற்பெருமை என்று ஆண்டவரை உண்மை முன்னிலைப்படுத்த வேண்டிய இடங்களில் நாங்கள் செய்த ஒவ்வொரு பாவங்கள், இந்த உலகத்தாருக்காக நாங்கள் விட்டு கொடுத்து ஆண்டவரே உண்மை அந்த இடத்துல நாங்கள் இழக்க செய்து நாங்கள் செய்த பாவங்கள் ஆண்டவரே. நீர் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருப்பீர் ஆண்டவரே. அப்பா, நீர் எவ்வளவாய் எங்களை குறித்து கண்ணீர் சிந்திருப்பீர் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொரு பாவங்களையும் மன்னியும் ஆண்டவரே. எங்களை ரட்சியும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்தினால எங்களை மூடி முத்திரையிட்டுக் கொள்ளும் ஆவியானவரே. அப்பா சுவாமி, நீர் கிருபையாய் இறங்கும். ரட்சிப்பின் புதிதான அனுபவத்துக்குள்ளால் எங்களை நடத்தி செல்லும் ஆவியானவரே. அப்பா, நீர் எங்கள் பாவங்களை மன்னிக்கிற தயவுக்காக நன்றி. எங்களை ரட்சிக்கிற கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆவியான தேவனே, இந்த ஆராதனை முழுவதுமாய் நீர் எங்களோடு கூட இரு
ஸ்தோத்திரம். நாங்கள் பாடுகிற வேளையிலும் உம்மை ஆராதிக்கிற வேளையிலும் உம் பிரசன்னம் எங்களை நடத்தி செல்லட்டும் அப்பா. உம் தெய்வீக திருக்கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் நாங்கள் எழுந்திருந்து எங்கள் தேவனாகிய கர்த்தரை எங்கள் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் உற்சாகமாய் பாடி ஆராதிப்போம். Bye.
ராஜா. அவரை போல நம்மை புரிந்தவர், நம்மை அறிந்தவர், நம்மை கண்டு கொண்டவர், நம்மை தெரிந்தவர். நாம் இருக்கும் இடமாகவே, நாம் இருக்கும் இடத்திலே அவர் நம்மை அப்படியாக தெரிந்து கொண்டவராயிருக்கிறார். தகுதியில்லாத எங்களை அவர் தகுதிப்படுத்தினவராயிருக்கிறார். எங்கள் வேதனைகளையும் நெருக்கங்களையும் கண்ணீரின் இரவுகளையும் அவர் மட்டுமே கண்ட தேவனாயிருக்கிறார். அநேக நாட்கள் தனிமையில் இருளில் இருந்து நாங்கள் அழுது கொண்டிருந்த வேளையில் நேசர் கொடுத்த உதவி கரம் மட்டுமே இந்த இடத்தில் அவரை ஆராதிக்கும் முகமாக உங்களையும் என்னையும் நிற்க வைத்திருக்கிறது. அவரை நன்றியுள்ள இதயத்தோடு கூட சர்வ வல்லமையுள்ள தேவனை இதயத்தின் ஆழத்தில் இருந்து பாடுவோம். Yes.
கொள்வேன் சுவாமி. ஆண்டவரே, நான் ஜெபிப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் விடவும் ஆண்டவரே நீங்கள் எங்கள் வாழ்க்கையில செய்கிற தேவனாய் இருக்கிறீங்க சுவாமி. ஏக்கத்தோடும் ஆண்டவரை விண்ணப்பத்தோடும் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நீங்கள் அந்த உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலிருந்து பதில்களை கொடுக்க போகிற தேவனாய் இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறேன் ஆவியானவரே. அப்பா, நீ உன் கரத்தை நீட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் தொட போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற எங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ண போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆவியானவரே. அப்பா, இந்த வேளையில வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் தொடுங்க ஆவியானவரே. அப்பா, என்ன மனநிலையோடு வேதனையோடு நெருக்கத்தோடு கண்ணீரோடு வந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறியோம் சுவாமி. ஆனால் நீர் ஆண்டவரே அவர்களுடைய இருதயத்தை அறிந்த தேவன் ஆண்டவரே, அவருடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் வேதனைகளையும் அறிந்த தேவன் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடுவீராக சுவாமி. அப்பா, கண்ணீர்கள் காயங்கள் ஆற்றப்படட்டும் ஆவியானவரே. அவர்களுடைய வேதனைகள் அவர்கள் தேடியும் காணாதிருக்கும் வண்ணமாய் ஓடி போகட்டும் ஆண்டவரே. அவர்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் எழுப்புகிறவர்கள் 7 வழியாய் திரும்பி போகட்டும் சுவாமி. அப்பா, நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு தயை செய்யும் காலம் இதோ வந்துவிட்டது ஆண்டவரே. அப்பா, எம்மட்டும் ஆண்டவரே உன் முகத்தை எங்களுக்கு மறைத்திருப்பீர். எம்மட்டும் ஆண்டவரே நீங்கள் மேல் கோபமாக இருப்பீர் ஆண்டவரே. உங்களுடைய கோபமோ ஒரு நிமிஷம் ஆண்டவரே, ஆனால் நீடிய பொறுமையினாலும் அன்பினாலும் எங்களை அணைத்துக் கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதுமாய் கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைப்படும் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளினூடாக நீர் எங்களோடு கூட பேசும் ஆவியானவரே. அப்பா, மீண்டும் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் ஒன்று சேரும் வரையில் ஆண்டவரே எங்களோடு கூட இரும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலும் உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலும் சுவாமி, உங்களுடைய அக்கினியின் அபிஷேகத்தினாலும் எங்களை நிரப்பி நடத்துங்க சுவாமி. இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்லும் போது நாங்கள் எப்படியோ வந்திருக்கலாம், ஆனால் போகும்போது என் தகப்பனை நாங்கள் கண்டவர்களாய் தரிசித்தவர்களாய் ஒரு உற்சாகத்தோடு நாங்கள் கடந்து போக சுவாமி இது எங்களோடு கூட எங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த பாடுகள் வேதனைகள் மத்தியில் நாங்கள் கடந்து வந்தாலும் பாடுகளும் வேதனைகளும் நல்லது ஆண்டவரே. அதன் மூலமாய் ஆண்டவரே உங்களுடைய அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் உங்களுடைய நன்மைகளின் பலனையும் எங்களை காண சுவாமி நீங்கள் கொடுத்திருக்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, சவால்களின் மூலமாய் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கும் சந்தர்ப்பங்களை பார்க்க எங்கள் கண்களை திறந்தரலும் ஆண்டவரே. பிரச்சனையில் நாங்கள் வந்தாலும் வேதனையில் வந்தாலும் ஆண்டவரே, அந்த இடத்துல கர்த்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்ள சுவாமி எங்கள் ஆவிக்குரிய கண்களை எங்கள் ஆவிக்குரிய செவிகளை எங்கள் இருதயங்களை திறந்தரலும் ஆவியானவரே. அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. அவர்களுடைய கண்ணீர்களை மாற்றுங்க, காயங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, உம்மை ஆராதித்துக் கொண்டு உம்மை துதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே சுவாமி ஒரு விடுதலை அவர்களுக்குள்ளே கடந்து வரட்டும் ஆவியானவரே. அப்பா, நீர் கூட இரும் சுவாமி. ஐயா, நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. உறுதியான ஒவ்வொரு காரியங்களையும் அப்பா உங்களுடைய தெய்வீக திருக்கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி சுவாமி உம்மை மட்டுமே உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 17 to 30 வரை. உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருவது நன்மைக்கு ஏதுவாயிராமல் தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறதே. முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களின் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். உங்களில் உத்தமர்கள் இன்னாரென்று வெளியாகும்படிக்கு மார்க்க வேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாய் இருக்க வேண்டியது. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாய் இருக்கிறான், ஒருவர் வெறியாய் இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய போஜனம் பண்ணுதல் அல்லவே. புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டட் பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனா புகழே? நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில்,
நாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, அந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாவது புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமனும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரனாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷன் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவர். என்னத்தினால் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கிரத்திற்கு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இதன் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனம் வியாதியுள்ளவர்களாக இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறீர்கள். ஆமென். உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த மாதங்கள் நாங்கள் உடன்படிக்கை ஞாயிறை நாங்கள் தியானித்து, அதாவது அதை குறித்து நாங்கள் சிந்தித்து எங்களை நாங்கள் அர்ப்பணித்தோம். நிச்சயமாக நாங்கள் 2வது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து உடன்படிக்கை ஞாயிறை குறித்து தான் நாங்கள் பேசினோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா நாங்கள் என்னென்ன பார்த்தோம்னு சொல்லி, உடன்படிக்கை ஞாயிறில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி 4 முக்கியமான விஷயம் உங்களுக்கு உடன்படிக்கை பத்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது. முதலாவது, அதாவது 2வது ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் பார்த்த முதலாவது படிப்பினை ஞாபகம் அவங்களுக்கு சபையின் சமாதானத்தை பாதுகாப்புன்னு சொல்லி நாங்கள் உடன்படிக்கை பண்ணியிருந்தோம். 2வது நாங்கள் பார்த்தோம் சபையின் பொறுப்புகளை நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை செலுத்தணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஏன்னா அப்புறம் சபையின் ஊழியத்தில் நாங்கள் ஈடுபடுவோம்னு சொல்லி பார்த்தோம். கடந்த வாரத்தில் திடீர்னு எங்களுக்கு ஆன்லைன் வழியாக எல்லாம் செல்ல வேண்டியிருந்தது. பாஸ்டர் சுரேஷ் ஸ்டீவன்ஸ் அவர் வந்து எங்களுக்கு சபையின் உயிரோட்டம், சபை வாழ்வில் நாங்கள் எப்படி ஈடுபடலாம் சொல்லி எங்களோட கருத்து. இப்படி நாங்கள் வருடம் முழுவதும் இந்த உடன்படிக்கையை நாங்கள் கொண்டு செல்வோம், உடன்படிக்கைப்படி நடப்போம்னு சொல்லி நாங்கள் ஒரு பொறுத்தனை செஞ்சோம். ஒவ்வொரு வருஷம் செய்வோம். ஆனால் இந்த வருஷம் நாங்கள் 1 மாத காலம் அதை குறித்து நாங்கள் தியானித்து பார்த்தோம். அது மாத்திரமில்லை, அவங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறது, நாங்கள் இந்த மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 1 தீமோத்தேயு புத்தகத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். பவுல் அடியார் எழுதிய தீமோத்தேயு அவருடைய சீஷனுக்கு எழுதிய 1 தீமோத்தேயு புத்தகத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஏப்ரல் மாதம் கடைசி வரைக்கும். ஆகவே அந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கப்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஏன்னா நிறைய சத்தியங்கள் அதில் வந்து நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம் சபை வாழ்க்கையை குறித்து. ஆகவே நீங்கள் அதை வாசிப்பட்டு நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வருகிற ஞாயிறு எங்களுடைய பெண்கள் சங்க ஆராதனை. ஆகவே பெண்கள் சங்கத்தினர் அந்த ஆராதனை செய்யப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு தெரியும், மாதத்தின் 1வது ஞாயிறு. 1வது ஞாயிறு நம்மளுக்கு தெரியும், நாங்கள் திருவிருந்த நாங்கள் அனுபவிக்கிற அந்த அதில் பங்கு கொடுக்கிற ஒரு ஞாயிறாக இருக்கின்றது திருவிருந்து ஞாயிறு நாங்கள் சொல்வோம். ஆகவே அதை குறித்து, திருவிருந்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்வது நலமாக இருக்கும்னு சொல்லி எனக்கு தோன்றுகிறது. ஆகவே நான் திருவிருந்தை குறித்து தான் நாங்கள் இன்றைய நாளிலே தியானிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் அவருடைய ஜனங்களை பின்பற்றும்படியாக நிறைய சடங்காச்சாரங்கள் ஏற்படுத்தியிருந்தார். பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் நேரம் அவங்க ஜனங்களை வழிநடத்துறதுக்கு சொல்லி, சமய ரீதியாக வழிநடத்துறதுக்கு சொல்லி ஆசாரியர்கள் இருப்பாங்க. ஏன்னா ஆசாரியர்கள் லேவியர்கள் இருப்பாங்க. அது மாத்திரமல்ல, நிறைய சடங்காச்சாரங்கள் இருக்கு. அவங்க சபையில் வந்து ஆராதிக்கிறது. இந்த மாதிரி ஆராதனை நடக்காது. பலி செலுத்துதல் தான் நிறைய ஆராதனையாக இருக்கும். அந்த ஆராதனையாக இருக்கும் பலி செலுத்துதல். அது நிறைய முறைமைகள் படி நடக்கும். அதை நீங்கள் சரியாக கைப்பற்றலாட்டி மரணிக்க வேண்டிய சூழ்நிலை கூட அந்த நாட்கள் நடக்கும். ஆனால் புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்திற்கு பின்பதாக அந்த சடங்காச்சாரங்கள், அந்த பலி எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள பூர்த்தி அடைந்த நிமித்தம் அந்த சடங்காச்சாரங்களை நாங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு அப்புறம் செய்வது கிடையாது. ஏன்னா எங்களுடைய எல்லா மற்ற ஆசாரியர்களை விட இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் அந்த பலியை ஒரே தடவையாக சிலுவையை பூர்த்தி செய்து விட்டார். எங்களுக்காக மறைத்து உயிர் தெளித்து எங்களுக்கு விடுதலை தந்து விட்டார். ஆகவே ஒரு ஞாபகம், இயேசு கிறிஸ்து மறைத்த சந்தர்ப்பத்தில் தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக பிரிக்கப்பட்டது. அதாவது அதில் அர்த்தம் என்னன்னு சொன்னால், இதுக்கப்புறம்
நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வழிபடுறதுக்கு அவரோட உறவு கொள்வதற்கு எங்களுக்கு ஆசாரியர்கள் தேவையில்லை, மத்தியஸ்தர்கள் தேவையில்லை. நாங்கள் நேரடியாக ஆண்டவரோட உறவு கொள்ளலாம். அந்த காரணத்தினால அந்த பள்ளிகள் எல்லாம் நாங்கள் தொடர்ந்து அது செய்யறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் 2 முக்கியமான சடங்காச்சாரத்தை நாங்கள் பின்பற்றுவது உண்டு. ரெண்டு இருக்குது அந்த இடத்துல. அது ஒன்று தான் வந்து ஞானஸ்தானம் செய்யணும். ஞானஸ்தானம் கூடாக நம்ம கடந்து செல்லணும்னு சொல்லி வேதங்களுக்கு கட்டளை இருக்குது. நம்ம ஞாபகம் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி போகிற நேரம் ஞானஸ்தானம் கொடுக்க சொல்லியிருக்காரு. சொன்ன ஞானஸ்தானம் தான் நாங்கள் ஆண்டவருடைய குடும்பத்துக்கு வந்ததற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. 2வது ஆண்டவர் கொடுத்தது வந்து ஒரு சடங்காச்சாரம் வந்து திருமுழுக்கு. திருவிருந்து. ஞானஸ்தானம் நாங்கள் திருமுழுக்குன்னு சொல்லுவோம். கம்யூனியனுக்கு நாங்கள் திருவிருந்துன்னு சொல்லுவோம். நீங்கள் பார்க்கலாம், ஆதி திருச்சபை நீங்கள் எடுத்துக்கொண்டால், ஆதி திருச்சபை அதாவது இந்த திருச்சபை வந்து முதலாக ஸ்தாபிக்கப்பட்ட பொழுது புதிய ஏற்பாடு வந்து அவங்க 4 முக்கியமான காரியங்களில் ஈடுபட்டாங்க. அந்த சபையிலேயே அடையாளமாக 4 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் அதை என்ன சொல்லி சபையின் பண்புகளாக 4 முக்கியமான விஷயங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் மாஸ்க் போட்டுறதுனால எனக்கு கேட்கல, அப்போ நானே சொல்றேன். ஒன்று வந்து அவங்க அப்போஸ்தலருடைய கற்பித்தலுக்கு தங்களை அர்ப்பணிச்சிருந்தாங்க. கற்பித்தல், வேதத்தை கற்றுக் கொடுக்கிறது சபை ஆராதனையில வந்து ஒரு முக்கியமான அது முக்கியமான ஒரு விஷயம். 2வது ஜெபம். கற்பித்தல் உங்களுக்கு நாங்கள் எப்படி கற்றுக் கொடுக்குறோம் நம்மளுக்கு தெரியும். பிரசங்கம் மூலமாக கற்றுக் கொடுக்குறோம். என்ன வேதத்தை வாசிக்கிறதை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். சில நேரம் பாடல் இருந்தால் கூட நம்ம சில சத்தியங்களை உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அப்போ கற்றுக் கொடுத்தல் வந்து ரொம்ப முக்கியமானது. 2வது வந்து ஜெபம். இப்போ நீங்கள் ஆராதனை எடுத்துக்கொண்டால் ஜெபம் தான் இருக்குது. ஆரம்ப ஜெபம் இருக்குது, காணிக்கை ஜெபம் இருக்குது, பரிந்து மன்றாட ஜெபம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது இருக்குது, முடிக்கிற நேரம் ஆசீர்வதிச்சு ஜெபம். ஜெபம் வந்து 2வது முக்கியமான அம்சமாக இருந்தது. 3வது வந்து ஐக்கியம். அந்த மக்களிடையே விசுவாசிக்க மத்தியிலே ஐக்கியம், அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் நாங்கள் என்ன செய்யணும், சபையை நீங்கள் வந்து ஆராதனை வந்து ஓடுனா அந்த ஐக்கியம் இல்லாமல் இருக்கணும். நீங்கள் வந்து ஆண்டவரோட ஐக்கியம் வந்து போயிருக்கீங்க. அப்போ உங்களுடைய ஐக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக, ஆழப்படுத்துறதுக்காக தான் நாங்கள் என்ன தேநீர் வழங்குறது. தேநீர் குடிக்கிறதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஒரு சிறுகுழு நேரம் இருக்குது, வேத படிப்பு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்கோம். அது மாத்திரமல்ல, உங்களுடைய தொலை நண்பர்கள் சொல்லி வந்து நாங்கள் உருவாக்குவோம். தொலை தோழர்கள் உங்களோட கால் பண்ணி பேசுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு குரூப்பை ஏற்பாடு பண்ணி இந்த ஐக்கியத்தை வலுப்படுத்துறதுக்காக உங்களை விசிட் பண்ணுறதுக்கு. அப்போ நாங்கள் ஐக்கியம் ரொம்ப முக்கியம் சபையில். அப்போ நீங்கள் யாராவது 1 மணிக்கு இருக்கிற சபையை கடந்து, அதாவது சர்வீஸ் முடிஞ்சு ஓட்டுறேன்னு சொன்னால் உங்களோட சபை யாராவது ஏதோ துறை இருக்குன்னு அர்த்தம். ஆகவே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், நீங்கள் ஐக்கியத்தில் ஈடுபடணும்னு சொல்லி. 4வது விஷயம் நாங்கள் பார்க்குறோம், அப்பம் பிக்குதல். திருவிருந்து வந்து ஒரு முக்கிய ஸ்தானத்தில் இருக்கு. பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம், திருவிருந்து கூட அந்த அப்போஸ்தலர்களுடைய கற்பித்தல், அதாவது வேத படிப்புக்கும் பிரசங்கத்துக்கும் ஈடாக, விபத்துக்கு ஈடாக ஒரு விடயமாக, ஒரு சடங்காச்சாரமாக இருக்குது. அப்போ இன்றைய நாள் நாங்கள் திருவிருந்து குறித்து தான் கற்றுக் கொடுக்க போகிறோம். ஆகவே நீங்கள் ஜெபத்தோடு என்னோட இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி நம்முடைய உற்சாகப்படுத்துங்க. நாங்கள் கண்களை கூடி ஜெபிச்சு இந்த வேலையை ஆரம்பிச்சோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, ஒரு புதிய மாதத்தை நீங்கள் தந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த மாதத்தை நாங்கள் ஒரு கிருபையை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஒரு வேதத்தில் உள்ள சத்தியங்களை நாங்கள் சரிவர கற்றுக்கொள்வோம். அதை விளங்கிக் கொண்டாங்க, அதன்படி உங்களுடைய வார்த்தை முறையை மாற்றி அமைக்கிறாங்க. உமக்காக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டோம். இன்றைய நாளில் மாத்திரம் எங்களோடு நீங்கள் பேச வைக்கணும்னு சொல்லிட்டோம். பேசி நாம் நாளை சொல்லிட்டோம். இப்போ உங்களுக்கு தெரியும், திருவிருந்து சாதாரணமாக எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமையில எங்களுக்கு ஒரு போதகர் வந்திருப்பாரு. ஏன்னா ஒயிட் கலர் பழம் போட்ட போதகர் தான் எனக்கு நெப்டி சமையல திருவிருந்து கொடுக்குறாரு. ஆனால் இன்றைய நாள் வந்து நான் உங்களுக்கு திருவிருந்தை கொடுக்க போகிறேன். அப்படி திருவிருந்தை குறித்து நிறைய கேள்விகள் இருக்குது. நிறைய பேர் எங்களை போன முறை தலைமைத்துவத்தில், நாங்கள் கடந்த வர தலைமைத்துவத்தில் கூட திருவிருந்தை குறித்து ஒரு பெரிய டிபேட் வந்து. அது என்ன டிபேட்னு சொன்னால், ஆங்கில ஆராதனையில் வந்து திருவிருந்தை வந்து இப்படி கப்ஸை தான் கொடுப்பாங்க. தமிழ் ஆராதனையில் வந்து நாங்கள் வந்து ஒரே கப்பில் தான் எல்லாரும் குடிப்போம். அதை குறித்து ஒரு பெரிய டிபேட் வந்து எது சரி. சில நேரம் இப்படி பல சிக்கல்கள் எங்கள் மத்தியில் இருக்குது. யார் கொடுக்கலாம், போதனை மாத்திரமாக கொடுக்கலாம் அல்லது வேறு யாரும் கொடுக்கலாம் சொல்லி. அப்போ திருவிருந்தை குறித்து முக்கியமான விஷயங்கள் இருக்குது, முக்கியமற்ற விடயங்களும் வேதத்தில் இருக்குது. அப்போ நான் உங்களுக்கு இந்த 2 விஷயத்தையும் இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்றுத்தர போகிறேன். முக்கியமற்ற விடயங்கள், முக்கியமான
விடயங்கள். அப்புறம் முதலாவது வந்து முக்கியமற்ற விடயங்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த முக்கியமற்ற விடயங்கள் முதலாவது அந்த வேதத்தில் பார்ப்போம். முக்கியமற்ற முதலாவது விடயம் வந்து பெயர் முக்கியம் இல்லை. இப்போ நாங்கள் இதை திருவிருந்துன்னு சொல்லுவோம். இப்போ நான் ஒரு ரைமுக்காக தான் அழகாக ஒரு திருமுழுக்கு திரு இருக்குது, ரெண்டும் திரு தானேங்கிறா இது அதுக்காக. ஆனால் இதுக்கு பல பேர்கள் இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய போஜனம்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது. நீங்கள் வேதாந்த பார்க்கலாம். அந்த வசனங்கள் எல்லாம் நம்மளுக்கு சொல்ல வரல, உங்களுக்கு வேணும் நம்மளுக்கு எனக்கு தரலாம் தனிப்பட்ட இல்லை. கர்த்தருடைய பந்தின்னு சொல்லுவாங்க, அப்புறம் திருவிருந்துன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அப்பம் பிட்டுதல்னு சொல்லுவாங்க. இப்படி பலதரப்பட்ட பேர்கள் இருக்குது. அப்போ சிலர் நீங்கள் யாராவது ஒரு மத்தியில் வாதாரத்தில் இல்லை இந்த பேர் தான் யூஸ் பண்ண சொன்னால் வேதம் அப்படி சொல்லலை. அப்படி இந்த பேர் தான் கட்டாயம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏசு கிறிஸ்து பாருங்க பேர் கொடுக்குற நேரம் ஜாதிய தேவதைன்னு சொல்கிறோம், இந்த பேரை தான் நீங்கள் விடணும்னு சொல்லி கட்டளை இருக்காரு. அப்போ ஏசு கிறிஸ்து அந்த பேர் தான் வருகிறாரு. திருவிழாவுக்கு அப்படி பேர்கள் சொல்லப்படவே இல்லை, பலதரப்பட்ட பேர்கள் யூஸ் பண்ணப்படுது, பயன்படுத்தப்படுது. ஆகவே பேரை குறித்து நாங்கள் சண்டை பிடிக்க தேவையில்லை, இதுதான் யூஸ் பண்ணணும், இது போல தான் அழகாக சொல்லிட்டு அப்போ எந்த பேரையும் நாங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இதை எங்கே நடத்துறது? இடம் முக்கியம் இல்லை. ரெண்டாவது விஷயம் இடம் எந்த இடத்துல. உங்களுக்கு தெரியும், என்னுடைய இந்த சபை வந்து 30 வருஷமாக வந்து கொண்டிருக்கேன். நீங்கள் வந்துருக்கலாம் 30 வருஷமா. 1வது ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த சபையில் கூடுதலாக க்ரௌட் வரும். 1வது ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க 1வது ஞாயிற்றுக்கிழமை திருவிழு கொடுக்குறாங்க, அதுக்கு நாங்கள் கட்டாயம் போகணும், அது சபையில் தான் கொடுக்கணும். ஏன்னா அதில் கொடுத்தா தான் நான் என்ன சுத்தமாக என்ன மாறிடுவேன் சொல்லி ஒரு கண்ணோட்டத்தில் 1வது ஞாயிற்றுக்கிழமை ஓடி வர ஒரு க்ரௌட் இருக்குது. சரியா? அப்போ வேதத்தின் அடிப்படையில் இடம் முக்கியம் அல்ல. நீங்கள் வேதத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் எங்கே அவங்க திருவிருந்த அனுபவிச்சாங்க ஞாபகம் இருக்கா? வீடுகள்ல, சரியா சொன்னாங்க, வீடுகள்ல அனுபவிச்சாங்க. அப்ப ரோம சாம்ராஜ்யம் காலத்துல பார்க்கலாம். அந்த நேரத்தில் அவங்க சின்ன ரெஸ்டாரண்ட்லையும் விழான்னு சொல்றாங்க, அதுகளையும் அனுபவிச்சிருக்காங்க. அப்ப இடம் முக்கியம் இல்லை. அப்போ 2 படி இங்கே சர்ச்லையும் திருவிழா சொல்லலாம், வீட்லையும் திருவிழா பண்ணி பாருங்க. கொரோனா டைம் சர்ச்சில் வந்து திருவிழா எடுத்தோம், எங்கே எடுத்தோம்? வீட்டில் இருந்து தான் திருவிழா எடுத்தாரா? அப்போ சர்ச்சில் தான் வந்து எடுக்கலாம். 3வது வந்து என்ன அப்ப வகை அப்பம்னு சொல்லுவாங்க. அப்பம் நாங்கள் சொல்லுவோம், அதில் ஒரு அப்பம் அடையாளமாக இருக்குது. அப்பம் முக்கியம் அல்ல. இப்போ அந்த காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்து அந்த பழைய ஏற்பாடு பஸ்கா பண்டிகையை கொண்டு வரணும். ஆண்டு சொல்லியிருக்காரு புளிப்பில்லா அப்பம் சொல்லி, அதான் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஈஸ்ட் போடாது, ஈஸ்ட் போட்டால் என்ன சொன்னால் எங்களுக்கு நான் ரொட்டிமாய் வரும். நான் ரொட்டி தானே வருது. ஈஸ்ட் போட்டால் நான் ரொட்டிமாய் வரும். ஈஸ்ட் போட்டால் அது எப்படி வரும்? க்ரீம் கிராக்கர் மாதிரி வரும் ஈஸ்ட் போடலாம். அப்போ இந்த இடத்துல வந்து அப்பம் சாப்பிட்டு தான் சொல்லப்பட்டது தவிர இப்படி தான் இந்த அப்பம் தான் சாப்பிடணும்னு சொல்லி போடலை. அதனால தான் நீங்கள் பார்க்கலாம், கொரோனா லாக்டவுன் டைமில் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? இது வந்து இந்த அப்பம் ஒரு விருது தான், இந்த வேப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த விருது தான். எத்தனை பேர் பிஸ்கட் சாப்பிட்டீங்க? எத்தனை பேர் பால் சாப்பிட்டீங்க? ஏன்னா அப்போ அப்பம் வந்து முக்கியம் அல்ல. சரியா? நாங்கள் அடையாளமாக அது சாப்பிட்ற ஒரு விஷயம். 4வது வந்து ரசம் எந்த ரசம் குடிக்கணும்னு சொல்லியும் அதுவும் முக்கியம் அல்ல. உங்களுக்கு தெரியும், எங்கள் சபையில் நான் நிறைய தடவை விதிக்கிறது வந்து போட்டிலோ அல்லது நெக்டோ. ஏன்னா நீங்கள் கத்தோலிக்க திருச்சபை, ஆங்கிலிக்கன் திருச்சபை போனால் வைன் சொல்லி தருவாங்க. ஒரு தடவை ஒரு செயின்ட் மைக்கேல் சர்ச் போயிருந்தேன், ஒரு வேறொரு சபை, எல்லாரும் கூட்டுற ஒரு சபைக்காக. அன்றைக்கு தான் முதலாக வைன் குடித்தேன். குடித்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி அழுது தலை சுற்று மாதிரி, அவ்வளோ ஸ்ட்ராங் வைன். அப்போ நீங்கள் இந்த வருஷம் முதல் ஞாயிற்றுமே நாங்கள் வைன் தான் கொடுத்துருந்தோம்னா, சில நேரம் சபைகள் வந்து வைன் விலக்குறதுனால வாங்குறது இல்லை. அந்த காலம் நீங்கள் பார்க்க முக்கிய பாட்டில் அவனோட ரெகுலர், அவனோட கஷ்டம், அவன் வலையை முடிக்கிறது வந்து ஒரு திராட்சை ரசம். அவன் வீடுகளெல்லாம் திராட்சை செடி இருக்கும். ஆகவே அவனுக்கு அது வந்து வெல்கம் ட்ரிங்க் மாதிரி. அப்போ அவங்க திராட்சை ரசம் குடிச்சிருக்காங்க. அப்போ நாங்கள் இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இதை குடிக்கிறதுனால நாங்கள் ரெட் கலரில் ஏதாவது குடிச்சுன்னு வாங்கி குடிக்கிறோம். கிரேட் குடிச்சுனாலும் பரவாயில்ல. ரெட் கலரில் பார்லையும் நிறைய இதுகள் இருக்குது, நாங்கள் அதில் குடிக்கிறது இல்லை. ஏன்னா என்றால் அது எங்களுடைய சரீரத்துக்கு தீங்கு ஏற்படுத்தும், ஆண்டவரோட அனுமதிக்கல எங்களுக்கு. ஆகவே நாங்கள் ரெட் கலரில் ஏதாவது குடிக்கிறது தான் நாங்கள் அடையாளமாக நாங்கள் குடிக்கிறோம். அப்போ ரச வகையும் முக்கியம் இல்லை. 4வது வந்து பகிரப்படும் விதமும் முக்கியம் அல்ல. பகிரப்படும் விதம் இப்போ உங்களுக்கு தெரியும், சில சபைகளில் ஆசாரியர் குருவானவர் தான் பகிர்வார், வேறு யாரும் தொட முடியாது. தொட்டால் அதை என்னதான் நடந்துதான் ஒரு பயம். எங்களை பேப்டிஸ்ட் திருச்சபையில் வந்து டீக்கன்ஸ் மார்க் நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய டீக்கன் மார்க் வந்து முன்னால் வந்து சர்வ் பண்ணுறது பார்க்கலாம். லூக்கா 22:17 பாருங்க. லூக்கா 22:17 யாராவது வாசிக்கிறீங்களா?
அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 28:17. பாத்திரத்தை எடுத்த பின்பு அவர் நன்றி செலுத்தி, இதை எடுத்து உங்களிடையே பகிர்ந்து குடியுங்கள், இதை எடுத்து உங்களிடையே பகிர்ந்து குடியுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? யார் கொடுக்குறது? அதாவது ஒருவருக்கு ஒருவர் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, பகிர்ந்து குடியுங்கள். அப்போ யார் கொடுக்குறதுங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ சில சபைகள் இருக்குதுன்னா போதுகள் கொடுத்தாதான் நான் இதில் பங்கு கொள்வேன், அல்லது நீக்கம் கொடுத்தாதான் பங்கு கொள்வேன் சொல்லி. ஆனால் பேப்டிஸ்ட் முக்கிய கட்டத்தில் என்ன சொல்லுது? நாங்கள் எல்லாருமே ஆசாரியர்களாக இருக்கணும்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு யார் எல்லாரும் குடிக்கக்கூடிய அனுமதி, அதாவது பகிரக்கூடிய அனுமதி எங்களுக்கு வேதத்தில் இருக்குது. அப்புறம் காலம் முக்கியம் அல்ல. அந்த காலத்தில் எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ நேரம் கொடுக்க முடியும் இதில் பங்கு கொள்வோம்? முதலாவது ஞாயிற்றுக்கிழமை வாங்குறாரா? ஆனால் வேதம் சொல்லுது அவங்களோட புதிய ஏற்பாடு காலத்தில் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வந்து அவங்க வாராத இதில் பங்கு கொண்டாங்க. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 2:46 நீங்க பார்த்தா 4ஆவது டெய்லி திருவிருந்தில் கலந்து கொண்டாங்க. அப்போ இங்கே வந்து வேதம் சொல்லலை நீங்கள் டெய்லி செய்யணும், அல்லது வாரத்துக்கு ஒரு தடவை செய்யணும், அல்லது மாதத்துக்கு ஒரு தடவை செய்யணும் சொல்லி வற்புறுத்தலை. ஆனால் என்ன வேதம் சொல்லுன்னு சொன்னால், நாங்கள் இதை அடிக்கடி செய்ய இருக்குது, தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய ஒரு நினைவு செய்ய வேண்டிய, நினைவு கொள்ள வேண்டிய ஒரு விருதாக இருக்குது. அப்போ அதனால தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், எங்கள் கட்சி சபையில் மாதத்துக்கு தொடர்ந்து செஞ்ச இதில் அர்த்தம் இல்லாமல் போயிடும். ஏன்னா தொடர்ந்து இல்லாமல் நாங்கள் செஞ்சு அதுடைய வேல்யூ பெருமதி இல்லாமல் போகிறதுனால நாங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை செய்யுது. அடுத்தது வந்து சின்னங்கள் முக்கியம் அல்ல. இப்போ நீங்கள் இந்த கம்யூனியன் டேபிளில் பார்க்கலாம், சின்னங்கள் இருக்கணும். சின்னம் இருக்குது, அது வித்தியாசமான ஒரு சேர்ச்சில் இருக்க வேண்டிய பாத்திரம் இருக்குது, பலதரப்பட்ட வடிவங்களில் பாத்திரங்கள் இருக்குது. இது கூட முக்கியம் அல்ல. ஏன்னு சொன்னால் நீங்கள் பார்க்கலாம், புதிய பாட்டில் இயேசு கிறிஸ்து உடைய காலத்தில் அவங்க திருவிருந்து இருக்கிற நேரம் சீஷர்கள் அவங்களோட காலத்தில் வந்து நேசம் வந்து கட்டையாக தான் இருந்தாங்க. இந்த மாதிரி உயரமாக இருக்காது, கட்டையாக தான் இருக்காங்க. அவங்க கீழே தான் உட்காந்துருப்பாங்க. சில நேரம் அவங்க ஒரு மெத்த தருவாணி மாதிரி வந்துருக்கும், அதில் சாஞ்சி கொண்டு தான் பண்ணுறாங்க. அப்போ என்னது இதில் என்ன பார்க்கணும் சொன்னால், சின்னங்கள் அடையாளங்களும் முக்கியம் இல்லை. இன்னொரு கடைசி வந்து அப்பமும் ரசமும் அடையாளங்கள், அதை நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். இப்போ சில சபையில் நினைப்பாங்க, இதை குடிக்கிற நேரம் இந்த அப்பம் வந்து இயேசு கிறிஸ்துவே சரீரமாக மாறுது சாப்பிட்ற நேரம். இந்த ரசத்தை குடிக்கிற நேரம் இயேசு கிறிஸ்துவே ரத்தமாக மாறுதுன்னு சொல்லி சிலர் விசுவாசிக்கிறாங்க, ஒரு அவதாரம் எடுத்து சொல்லி. அதுவும் அப்படி அல்ல, அந்த கருத்தும் பொய்யானது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே நல்ல என்ன மெய்ப்பண்ணு சொல்றாரு. அப்போ அது அடையாளமாக இருக்குதா, இல்லாட்டி அவர் உண்மைக்குமே மெய்ப்பண்ணா இருக்கிறாரா? நானே வாசல், திறந்த வாசல். அப்போ அவர் வாசலாக மாறுறாரா? இல்லைன்னா வேற என்ன சொல்றாரு? நானே ஜீவ தண்ணீர், அவர் தண்ணியாக மாறுறாரா? அதே மாதிரி தான் இங்கே நானே அப்பம். அப்போ இயேசு கிறிஸ்து அப்பெல்லாம் மாறல, ஏன்னா அவருடைய சரீரம் அங்கே ஒரு பிரியான கோட்பாடாக இருக்கும். அப்போ முக்கியமற்ற விஷயங்கள் தான் இது. ஆனால் நாங்கள் இன்னைக்கு பார்க்கறதுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்ன, இதை நான் கற்றுக்கொள்ளுறது திருவள்ளுவர் முக்கியமான விஷயம் என்ன? 3 முக்கியமான விஷயத்தை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள போகிறேன். நீங்கள் 10 பக்கம் சொல்லுங்க, இன்னைக்கு 3 முக்கியமான விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறேன். சொல்றீங்களா? பார்த்து சொல்லுங்க. 3 முக்கியமான விஷயம் முடிஞ்சு போகிறதே நீங்கள் சொல்லுறீங்க எனக்கு, சரியா? முதலாவது வந்து இந்த திருவிருந்து வந்து ஐக்கியத்தில் இருந்து நீங்கள் என்னோட கூட சேர்ந்து வாசிங்க. நான் கூட டெக்ஸ்ட் போட்டு வந்து இந்த நாட்களில் இது வாசித்து நமக்கு கஷ்டமாக இருக்கலாம். அவங்க நம்மளோட கண்ணை டெஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், எனக்கு வாசிக்க முடியாமல் இருக்குது. இப்போ இந்த பகுதியை பார்க்கலாம். இன்னைக்கு வாசியம் மரகராஜன் எங்களுக்கு வாசியார் வந்து 11ஆம் அதிகாரம் 17 வந்து, ஆனால் 11ஆம் அதிகாரம் வந்து போட்டியில் இல்லை. 11ஆம் அதிகாரம் 17 31. அதில் நாங்கள் 17 வந்து 22, 23 வசனம் நீங்கள் பார்த்தா நான் உங்களுக்காக வாசினேன். இந்த இடத்துல பாருங்க, 18வது வசனத்தை பார்ப்போம். முதலாவது, நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் கிருமிகள் உண்டு என்று கேள்விப்படுகிறேன். இப்ப நாங்கள் திருவிருந்து சொல்றதே நாங்கள் ஒன்று கூடி வர்றோம் ஐக்கியத்துக்காக. ஆனா பவுல் என்ன சொல்றது, கொரிந்தி சபையில் வந்து பிரிவினைகள் இருக்குன்னு சொல்லி, அதில் சிலவற்றை நம்புகிறேன். அப்புறம் அவர்களுக்கு கொரிந்தி சபையில் பிரச்சனை என்னன்னா, 20வது வசனத்தில் இருக்கு, நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும் போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முதலில் சாப்பிடுகிறான், ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கிறான். இப்ப பாக்கலாம், நீங்க கொரிந்தி சபையில் இருக்க ஒரு பிரச்சனை தான், அவங்க வந்து ஐக்கியத்துக்காக தான் கூடுறாங்க.
ஆனால் அவங்களுக்குள்ள பிரச்சனை. அவங்களுக்கு இருந்தாங்க செல்வந்தர்கள் இருக்காங்க, வறுமையில் இருக்கிறவங்க இருக்காங்க. செல்வந்தர்கள் என்ன இருக்குன்னு சொன்னால், உதாரணத்துக்கு வந்து அவங்க பெரிய பெரிய சாப்பாடு கொண்டு வருவாங்க, பெருமதியான சாப்பாடு இருக்கிறாங்க. அப்புறம் இந்த காலத்தில் ரொம்பியே நீங்களே கொண்டு வர சொன்னால் சிலர் என்ன கொண்டு வரீங்க, சிலர் மேக்டவுன் சிலருக்கு லிகவுட் பண்ணுறது, ஒரு பண்ணை கொண்டு சிலர் கொண்டு வருவீங்க, சிலர் டேப்லெட் கொண்டு வருவீங்க, சிலர் வெளியே கொண்டு வர மாட்டாங்க. ஒரு பேக்கெட் என்ன ஒரு பேப்பரை சுற்றி வர ரொட்டி ஒன்று, ஏன்னா சிலருக்கு அது கூட இருக்காது. அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் இந்த கொள்கையற்ற சாப்பிட. அதனால தான் சொல்றாரு அவர், நீங்கள் ஒரு இடத்தை கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முதலில் சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாக இருக்கிறான், ஒருவன் வெறியாக இருக்கான், அளவு தெரிஞ்சவன் சாப்பிடுறான். அப்ப அவன் ஐக்கியமாக நடக்குது. அது பொருள் சபையில ஒரு பிரச்சனை, நம்ம சபையில் அது இல்லை. நம்ம சபையில வேற வேற பிரச்சனை இருக்கு, பிரிவினைகள். ஒரு சபையில கம்யூனியனுக்கு எங்கள் சபையில வந்து என்ன கியூல வருவாங்க, வரிசையில வருவாங்க. அப்போ அப்படி வர நேரம் ரெண்டு சகோதரிகளுக்கு இடையில ஒரு மோதல் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா, அப்போ இடிபட்டு. அப்போ அவங்க ஏற்கனவே ஒரு கோபத்தில் தான் அவங்க அவங்களுக்கு எதிர் பிரிவினர் இடிபட்டு. அப்போ அவங்க அதில் ஒரு ஆள் அவங்க சொன்னாங்க. அப்போ அவங்க வந்து கம்யூனி எடுத்து போகிற நேரம் அவங்களை இடிச்சவங்க இடிச்சுட்டு போயிருக்காங்க. சரியா? அப்போ வந்து சொன்னாங்க, பாருங்க நான் வர நேரம் அவங்க என்ன இடிச்சாங்க, நான் விடல கம்யூனி எடுத்து இடிச்சுட்டே போனேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படியே சபைகளாக நடக்குது. பிரிவினைகள் ஒன்று கூட தான் நல்லா பவுல் சொல்றார், நீங்க ஒன்று கூட என் ஐக்கியத்தால் தான் வரீங்க. ஆனா உங்கள் மத்தியில் பிரிவினைகள் இருக்கு. இப்ப நாங்களும் ஐக்கியத்தால் தான் வர்றோம், எங்கள் மத்தியில் பிரிவினைகள் இல்லையா? இப்ப நான் சொல்லுவேன் வாயத்தொடர்ந்து எங்க பிரிவினைகள் இருக்குது. அப்ப நான் நீங்க சொல்லுங்க இவர் இங்க அடிக்கிறான்னு சொல்லி சொல்லுவீங்க. ஏன்னா இதே அற்புத அடையாளங்கள் செய்கிற ஒரு போதகர் வந்து சொன்னா சொல்லுவீங்க, அவர் தீர்க்கதரிசனம் சொல்றாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? குமார் சொன்னா இது நிறைய சர்ச்சில் பார்த்து தான். வேறொரு சர்ச்சை வந்து சொன்னா இவர் தீர்க்கதரிசனம் சொல்றாரு. அப்ப பயந்து மனம் வருது. பிரிவினைகள் இல்லையா? நாங்க இது கொண்டாடுற நேரமே நாங்கள் ஞாபகப்படுத்துங்க, நாங்கள் ஐக்கியத்தின் இருந்துல நாங்கள் கலந்து கொள்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த நேரத்தில் தங்கள் ஊழியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். நாங்கள் தங்களை கொண்டு தங்கள் ஊழியங்களை சிந்திச்சு பார்ப்போம். இந்த ஐக்கிய வேலையில நான் என்னுடைய சபைக்கு தடையாக இருக்கிறேன்னா, என்னுடைய சபை ஐக்கியத்துக்கு நான் உதவியாக இருக்கிறேன்னா அல்லது உபத்திரவமாக இருக்கிறேன்னா நாங்கள் சொல்லுவாங்க. நான் சபையில் இருக்க எல்லா மக்களையும் ஒரே மாதிரியாக ஏற்றுக்கொள்கிறவனா இருக்கிறேன்னு சொல்லி நாங்கள் யோசிப்பாங்க. நான் சபையில் இருக்கிற யாராவது கோபத்தில் இன்னும் இருக்கிறேன்னா யோசிச்சு பார்ப்போம். அதாவது யாரையாவது குறித்து எனக்கு பொறாமை இருக்குதான்னு சொல்லி நான் யோசிச்சு பார்ப்பேன். நான் ஒருவரை என்னுடைய வார்த்தையினாலும் என்னுடைய வாழ்க்கையினாலும் காயப்படுத்திருக்கிறேன். அதை குறித்து நான் இன்னும் அறிஞ்சிருக்கிறேன். ஆனால் அதுக்காக ஒன்றுமே செய்யலை. அதாவது இன்னொரு குறித்து நான் இன்னும் தப்பான எண்ணத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் அந்த ஐக்கியத்துக்கு ஆண்டுடைய ஐக்கியத்துக்கு விரோதமாக செயல்பட்டு தான் நாங்கள் ஆலோசனை நேற்று மதிப்பு போட்டோம். சரி, நாங்கள் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உடைய சரீரத்தை நினைவுபடுத்துறதுக்காக தான் நாங்கள் செய்தோம். அப்போ கிறிஸ்துடைய சரீரம் என்னது? அவருடைய சபை அங்கத்தவர்கள். இன்னைக்கு சபையில் நிறைய சபை ஐக்கியத்தில் வந்து இலகுவா போயிருக்கு. பிரிவினை இருக்கிறவங்களுக்கு இலகுவா போயிருக்கு. என்னன்னு இப்போ சர்வீசஸ் 2-3 நடக்குது தானே. அப்போ என்னுடைய எதிரி வர சர்வீஸ் நான் வரதே வரல. ஏன்னா அப்படி சபையில் நடக்குதா? எனக்கு இப்போ நிம்மதியாக மற்ற சர்வீஸ்க்கு போகலாம். ஆனால் பார்க்கலாம், இயேசு சொல்றாரு, இது என்னுடைய சரீரம். சபை இப்படி சொல்ல முடியாது. எனக்கு வலது கை தேவையில்ல, இடது கையால் மாற்றம் இருந்தால் போகணும்னு சொல்ல முடியாது. அப்போ நாங்கள் ஞாபகத்தில் திருவிருந்து கூடுற நேரம் அந்த சபை ஐக்கியத்தோட, உண்மையான ஐக்கியத்தோட நாங்கள் திருவிருந்த கூட. அது முக்கியமான ஒரு விஷயம். 2வது முக்கியமான விஷயம் நாங்கள் பார்க்கணும். இது வந்து
இந்த திருவிருந்து வந்து நினைவு கூறுதலின் விருந்து. நினைவு கூறுதல் நீங்க பார்க்கலாம் 23ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் நீங்க பார்க்கலாம் 23 26 வரைக்கும் நீங்க வாசிக்கிறீங்க. அந்த இடத்துல இயேசு வந்து 2 தடவை சொல்றாரு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிடிக்கப்படுகிறது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்புறம் 25வது வசனத்துல, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அதாவது ஆண்டவருடைய சரீரம் விற்கப்படுகிறது இதற்காக. அவர் சிலுவையில துன்புறுத்தப்பட்டு பாடுபட்டு மறித்த அந்த சரீரத்தை நினைவு கூறும்படி, அவர் எங்களுக்காக சிந்திய ரத்தத்தை நினைவு கூறும்படி இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ளும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்தார். ஏன் இந்த சிலுவை மரணம் ஏன் எங்களுக்கு முக்கியம்? எங்களுக்கு தெரியும், இந்த சிலுவை மரணத்துக்காக தான் ஆண்டவர் எங்களுக்கு உலகத்திலேயே தேவையான மிக பிரதானமான பரிசு வந்திருக்கார், நித்திய வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த சிலுவை மரணத்துக்காக தான் நாங்கள் அவரோடு நாங்கள் ஒப்புரவாகணும். அன்றைய அதை நாங்கள் அந்த சிலுவை மரணத்தை அவர் எங்களுக்காக பாடுபட்டு மறித்ததை, அவர் எங்களுடைய பாவங்களுக்காக மன்னித்து எங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொண்ட அந்த நாளை, அந்த ரட்சிப்பினால நாங்கள் ஆசீர்வாதமாக தருகிற ஒரு நாளாக அதை நாங்கள் நினைவு கூட இருக்கோம். அந்த நாளை பெரிய வெளியில் கொண்டாட மாத்திரம் போதாது. அதை ஏன் சொன்னால் அன்றைய நாளில் தான் உங்களுக்கு தெரியும், நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுகிறேன், ஆண்டவர் எங்களுக்கு புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறார். அதனால அவருடைய சிலுவை மரணத்திருக்கிறார், அவர் எங்களை தத்தெடுத்திருக்கிறார். இந்த உலகம் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜனுடைய பிள்ளையாக அவர் எங்களை தத்தெடுத்திருக்கிறார், எங்களை பரிசுத்தமான அழைக்கிறார். நாங்கள்லாம் சேன்ஸ் சபையில் சில சபையில் சொல்றாங்க செயின்ட் ஜோசப், செயின்ட் மேத்யூஸ், செயின்ட் ஆண்ட்ரூஸ். ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு செயின்ட்டாக பார்க்கிறார். செயின்ட் ரோஷேல், செயின்ட் நிர்மலா, நாங்கள் பரிசுத்த தேவி அவர்களே, ஆண்டவர் எங்களையும் பரிசுத்தமாக பார்க்கிறார். வேதம் சொல்வது பிரியமானவர்களே, அவரை நம் கிறிஸ்துவுக்குள்ள பூரணராக இருக்கிறோம். நித்திய கால தண்டனைகளுக்கு நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். திருவிருந்து அதை தான் நாங்கள் ஞாபகப்படுத்துது. எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து காரியங்களும் எங்களுடைய நன்மைக்காக நடந்து கொண்டிருக்கிறது. முக்கியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்க யாராலும் முடியாது. பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யும் ஆலயமாக இருக்கிறதுனால இருக்கிறோம். இன்னைக்கு சாத்தானுடைய தீய காரியங்கள், தீமையான அந்தகார சக்தி எங்களை அழிக்க முடியாது. அவருடைய வல்லமையினால் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. பிரியமானவர்களே, அது மாத்திரம் அல்லாமல் ஆண்டவர் எங்களுக்குள்ள ஆரம்பித்த அந்த நற்கிரியைகளை கடைசி வரைக்கும் பூர்த்தி செய்யும் வரைக்கும் எங்களோடு கூட இருக்கிறோம். நாங்கள் அது மாத்திரமல்ல, நாங்கள் அனைவருமே பரலோக வாசிகளாக இருக்கிறோம். அதற்காக தான் நாங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அதற்காக தான் அவருடைய சரீரத்தை அவர் ஒப்புக் கொடுத்தார். அதற்காக தான் எங்களுக்காக இருக்கிறார். இதை நாங்கள் நினைவு கூறுறோமா? அதான் நாங்கள் அவருடைய பிள்ளைகளா, எங்களுக்கு உயிர்த்த அனைத்துமே அவருக்கு சொந்தமானதாக இருக்குது. டாக்டர் அலெக்சாண்டர் கிளார்க் ஒரு மிஷனரி, மெடிக்கல் மிஷனரி, வைத்திய மிஷனரி, அவர் வந்து ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு மத்திய பகுதியில் பெல்ஜியன் கொங்கோங்கிற ஒரு டிஆர்சின்னு சொல்லணும், டிஆர்சியா பெல்ஜியன் கொங்கோங்கிற ஒரு நாட்டுக்கு வந்து அவர் மிஷனரி ஊழியராக போயிருந்தார். அப்போ அவர் என்ன செஞ்சார், அவருடைய ஒரு வைத்திய துறையில் இருந்த ஒரு அதிகாரியோட லீவு டைமில் அவர் என்ன வேட்டையாடுறதுக்காக சொல்லி ஆப்பிரிக்கா வந்து காடுகள் இருந்த இடம் வேட்டையாடுறதுக்காக அவருடைய நண்பரோடு அவர் போயிருந்தார். இவர் மெடிக்கல் மிஷனரி. இவர் காட்டில் நடுப்பகுதிக்கு போகிறத அவர் கண்டால் ஒரு மனுஷனை ஒரு சிங்கம் தாக்கி கொண்டிருக்குது. உடனே போயிட்டு அவர் என்ன செய்ய, அவருடைய துப்பாக்கியால் சுட்டு சிங்கத்தை சுடலை, சிங்கத்தை பயன்காட்டி அந்த மனுஷனுக்காக காப்பாற்றி அவர் காயப்பட்டிருந்தார். அவர் உடனடியாக போய் அவருடைய வைத்தியசாலையில் செய்து அவரை சுத்தப்படுத்தி அனுப்பிவிட்டார். அதுக்கப்புறம் அவருடைய வீட்டுக்கு போயிட்டு ஒரு சில வாரங்களுக்கு அப்புறம் அவருடைய வீட்டு வாசல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? ஆடுகள் கத்துற சத்தம் கேட்குது, மாடுகள் கத்துற சத்தம் கேட்குது, தாராக்கள் கத்துற சத்தம் கேட்குது, கோழிகள் கத்துற சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் மனுஷர் குழுவாக கத்துற ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டு அப்புறம் அவர் எழுதி பார்த்தார் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா அங்கே ஒரு ஊர்வலம் வந்து கொண்டு நிறைய சொல்லுவாங்கன்னா ஊர்வலம்
ஏன்னா ஆடுகள் வருது, மாடுகள் இருக்கு, கோழி, வாத்து, அது மாத்திரம் இல்லாமல் நிறைய மனுஷர்கள், பெண்கள், பிள்ளைகள், நிறைய பேர். இவருக்கு புது இது யாருன்னு சொல்லி பார்த்தா அவங்க வீட்டுக்கு தான் வந்து கொண்டிருக்காங்க. கிட்ட வந்து பார்த்தோம்னா அவர் ஞாபகம் அந்த ராஜா, அந்த இருந்திருந்த ராஜா மாதிரி இருந்திருந்த அந்த ஆப்பிரிக்கர் வந்து அவர் அன்னைக்கு சிங்கத்திடமிருந்து காப்பாற்றின அந்த மனிதர்கள். அப்போ அந்த ராஜா வந்து உடனடியாக வந்து இந்த மிஷினரிக்கு காதல் சொன்னாரு, எங்களுடைய கோத்திரத்தில் ஒரு பழக்கம் இருக்குது. எங்களுடைய கோத்திரத்தில் யாராவது ஒரு ஆளை கொடிய மிருகத்திலிருந்து யாரும் காப்பாற்றுறாங்களோ அன்னையிலிருந்து நாங்கள் அவங்களுக்கு அந்த நபருக்கு எங்களை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் அடிமைகள். அன்றையிலிருந்து நானும் என்னுடைய சொத்துக்களும் என்னுடைய மனைவியுமா என்னுடைய வேலைக்காரர்கள் பிள்ளைகள் அனைவருமே உங்களுக்கு அடிமைகள் சொல்லி அவர் காலில் விழுந்து அவரை வணங்கி அவர் அர்ப்பணித்தார். திருமணத்தை இதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து எங்களை விலை கொடுத்து எங்களை வாங்கியிருக்கிறார். நாங்கள் திருவிருந்தில் ஞாபகப்படுத்த வேண்டிய விடயம், நாங்கள் அவருக்கு சொந்தமானவர்கள், எங்களுடைய அனைத்தும் அவருக்குரியவை. இதை நாங்கள் நினைவு கூறுவதற்காக நாங்கள் வருகிறோம். அவருடைய பிள்ளைங்கிற சாட்சியம் எங்களுக்கு இருக்குது. இந்த திருவிருந்தில் அதை நினைவு கூறுங்களா? அதனால தான் சொல்ல திருவிருந்துங்கிறது ஒரு கொண்டாட்டம். நாங்கள் சந்தோஷமாக பங்கு பெற வேண்டியது. மூணாவது நாங்கள் திருவிருந்தில் நாங்கள் முக்கியமான ஒரு விஷயம் தான், நாங்கள் நிதானித்து அறிந்து இருந்தாலும் நியாயத்திற்கு இருந்தாலும் இருக்குது. நீங்கள் 27ஆம் வசனத்துலேருந்து 9ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 Corinthians 11ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான விஷயம். இதனால தான் நிறைய பேர் இதை பகிர்றதுக்கு உட்படுறது இல்லை. ஏன்னா இதில் ஒரு வார்னிங் இருக்குது, ஒரு எச்சரிக்கை இருக்குது. அவர் என்ன சொல்றாரு, இப்படி இருக்க எவன் தகுதியின்றி கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அதாவது தகுதியின்றி, தகுதி இல்லாம பானம் பண்ணா புசித்தார், அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். அதனால் என்ன சொல்லப்படுகிறது, எந்த மனிதனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும். ஏனென்றால் தகுதி இல்லாமல் புசித்து பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னவென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு நியாய தீர்ப்பு வரும்படி புசிக்கவும் பானம் பண்ணவும் செய்கிறான். கடைசி வசனம் ரொம்ப எச்சரிப்பான. இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாக இருக்கிறார்கள், அநேகர் மரணமும் அடைந்திருக்கிறார்கள். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது, நாங்க தகுதியானவர்களாக பாவ மன்னிப்பு பெற்றவர்களாக நாங்கள் இந்த திருவிருந்தில் கலந்து கொள்வது. எங்களுடைய திருவிருந்து எடுக்கிறது எங்களோட மைண்டு அலையக்கூடாது, ஃபோக்கஸ் இருக்கணும் ஆண்டவரை குறிச்சு. அதனால நாங்கள் சொல்றோம், நீங்க தகுதியானவர்களாக இதில் பங்கு கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் சிறு பிள்ளைகளை அனுமதிக்காததுக்காக அதனால தான் புதியவர்களை இதில் பங்கு கொள்ள வேண்டாம்னு சொல்லி அவங்க அனுமதிக்காததுக்காக இந்த காரணம் தான். நீங்க இல்லையா தகுதியாற்றவர்களாக நீங்கள் இதில் பங்கு கொண்டீங்களோ நாங்கள் பலவீனராக மாறலாம், நாங்கள் நோய்வாய்ப்படலாம், நாங்கள் மறைத்து கூட போகலாம். அப்படியே ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. ஆகவே தான் நாங்கள் திருவிழா பார்க்கணும்னா எங்களுடைய அவகாசத்தை நாங்கள் ஆண்டவர் பக்கமாக திருப்ப இருக்குது. நாங்கள் இதில் அர்த்தத்தை தெரியாமல் இதில் பங்கு கொள்ளக்கூடாது. அது மாத்திரம் ஐயோ எல்லாரும் போகிறாங்களே நான் மாத்திரம் போகாமல் இருந்தால் எல்லாம் பார்ப்பாங்களே சொல்லி சும்மா மற்றவங்களுக்காக காப்பி பண்ணுறதுக்காக போகக்கூடாது. அதே நேரத்தில் நாங்கள் எங்களுடைய பாவங்களை எங்களை ஆய்வு செஞ்சு எங்களை ஆராய்ந்து எங்களுடைய பாவங்களை அறிக்கையை செய்யாமல் நாங்கள் இதில் பங்கு கொள்ளக்கூடாது. ஆகவே நாங்கள் இப்போ திருவிழா கலந்து கொள்ள போகிறோம். நாங்கள் இந்த நேரத்தில் எங்களை குறித்து நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம், எங்களுடைய பாவங்களை சுற்றி நாங்கள் தங்களை போய் நாங்கள் சிந்திப்போம். நான் தொடர்ந்து அறிந்து செய்கிற பாவங்கள் என்ன, அந்த பாவத்தோடைய நாங்கள் திருவிழத்தில் நாங்கள் கலந்து கொள்ள போகிறோம். சில நாங்கள் அறியாமல் செய்கிற பாவங்கள் இருக்கலாம், ரகசியமாக செய்கிற பாவங்கள், வார்த்தையினால் செய்கிற பாவங்கள், பார்வையினால் செய்கிற பாவங்கள், சிந்தனையினால, கைகளினால, எங்களுடைய நடத்தையினால, அந்த பாவங்களுக்காக நாங்கள் மன்னிப்பு மாட்டார்கள். எங்களை பரிசுத்தவானாக நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் இந்த திருவிழா கலந்து அவருடைய பாவங்களை மன்னிக்கலாம், எங்களை சுத்திகரிக்கலாம். அன்றை நாங்கள் அபாத்திரமான எங்களுடைய பங்கில் நாங்கள் கலந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். அன்றை நாங்கள் ஒரு தண்டனைக்கு உட்படாத நாங்கள் பரிசுத்தவான்களாக
இந்த பள்ளியை கலந்து கொண்டாங்க. உண்மை நினைவு கூர்ந்தார்கள். நாங்கள் இதை பங்கு கொள்வோம். ஐக்கியம் உள்ளவர்களாக சமாதானத்தை பேணுகிறவர்களாக இந்த ஐக்கியத்தை கலந்து கொள்ள நினைவு உதவி செய்யுங்கள். பேசி நாமத்தால் கொண்டிருக்கிறார். ஆமாம். இன்னும் சிறிய 4 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் என்னுடைய செய்தியை. முதலாவது, நாங்கள் ஏன் இந்த திருவிருந்தில் நாங்கள் பாவ அறிக்கை செய்யணும்னு சொன்னால், நாங்கள் பாவ அறிக்கை செய்யலை திருமணங்களே. இந்த பாவம் வந்து நாங்கள் தொடர்ந்து செய்கிற பாவம் வந்து ஒரு ரூட்டீனாக மாறிடும். அப்புறம் நாங்கள் செய்கிற பாவம் வந்து ஒரு பாவமாகவே எங்களுக்கு தெரியாது. ஒரு தீவிரவாதியை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி அவர் பார்த்தாங்க, அவர் வந்து அதிகமாக நிறைய பேரை கொலை செய்வார். அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, உனக்கு மற்றவங்களை கொலை செய்யறதுக்கு ஒரு பயமே வரல. அவர் சொன்னார், முதல் கொலை செய்த நேரம் எனக்கு பயம் வந்துச்சு. அதுக்கு நான் நடுங்கினேன், வியர்த்தது. எப்படியாவது நான் முதல் கொலையை செஞ்சேன். 2வது கொலை செய்த நேரம் அது கொஞ்சம் பரவாயில்ல. 3வது 4வதெல்லாம் செய்தேன், அது பழக்கமாக போயிட்டு அது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் சாதாரணமாக மாறி. நாங்கள் பாவத்தை அறிக்கை செய்யலாடி, இப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் பாவத்தை சரியாக அறிக்கை செய்யலாடி, அது எங்களுக்கு ஒரு பழக்கமாக மாறும். பிரியமானது, அதனால் கவனமாக இருக்கிறது. நாங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அதற்கு தான் விடுதலை அடையிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. 2வது, சிலர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்காங்க இன்னும் கடந்த கால பாவத்தோட. ஐயோ, நான் அந்த பாவத்தை செஞ்சுட்டேனே, எனக்கு விடுதலை இல்லை. ஆனால் இந்த திருக்குறளைகளை ஞாபகப்படுத்தி கடந்த கால பாவங்களை ஆண்டவர்களை மன்னித்து விட்டார். அவர்களுடைய கடந்த கால பாவங்களுக்காக மறுத்து எங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார். அப்படி கடந்த கால பாவத்துக்காக கலந்த தேவையில்லை, பயப்பட தேவையில்லை என்று சொன்ன ஆண்டவர்களை மீட்டெடுத்து விட்டார். சிலர் ஞாபகப்படுத்தலாம், நீ அந்த பாவத்தை செஞ்சார், இந்த பாவத்தை செஞ்சார், விசுவாசத்தை ஞாபகப்படுத்த. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னுடைய கடந்த கால பாவத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொண்டு விட்டார். 3வது, இந்த திருக்குறளைகளை ஞாபகப்படுத்தி, நாங்கள் யாருமே சம்பூர்ணமானவர்கள் அல்ல. நாங்கள் எல்லாருமே பலவீனமானவர்கள். எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு பலவீனம் இருக்குது. எங்களுக்கு பலவீனராக காட்டுறதுக்காக எனக்கு திருக்குறள் இருக்குது. அப்போ தான் நாங்கள் சிலவே நாங்கள் அகங்காரம் கொள்வோம், எனக்கு இந்த வரம் இருக்குது, அந்த வரம் இருக்குது. ஏன்னா அந்த அகங்காரம் கொள்ளாத வரம் என்னை பலவீனராக, நான் ஆண்டவர்கள் சன்னிதானம் சொன்ன பலவீனராக இருப்பேன், பாவியாக இருக்கிறது உணர்த்தி திருவிழந்து. 4வது முக்கியமானவர்களே, நான் ஒவ்வொரு திருவிழந்திலையும் ஒரே பாவத்துக்காக மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனை. ஏன்னா ஒவ்வொரு மாதம் வந்து அதே பாவத்தை தான் சொல்லுவேன். அப்படி நான் தொடர்ந்து ஏதாவது பாவம்னு சொல்லணும்னு சொன்னால் அது எனக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. இல்லை, இதுக்காக நாங்கள் ஏதாவது செய்யறது இருக்கிறது. ஏன்னா ஒரே பாவத்துக்காக நாங்கள் மனமாற்றி கொண்டு சொன்னால் அந்த பாவத்துக்காக நாங்கள் ஏதாவது கட்டுக்களாக செஞ்சு அதில் விடுதலை அடையும். அதுக்காக திருவிழந்து எங்கள் மத்தியிலே கொடுப்போம். நாங்கள் ஜெபத்தோடு இந்த திருவிழந்தில் கலந்து கர்த்தராகிய இயேசுவானவர் பரிசுத்த ராப்போஜனத்தை ஏற்படுத்தினதை குறித்து பவுல் அப்போஸ்தலர் எழுதின பகுதியை நாம் திரும்ப வாசிப்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கர்த்தராகிய இயேசு தாம் ஒப்புவிக்கப்பட்ட அந்நிலையில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்கள் நிமித்தம் பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைக்கிறதற்காக இப்படி செய்யுங்கள் என்றார். அந்தபடியே ராபோசனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் உண்டாகும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் பானம் பண்ணுகிற பொழுதெல்லாம் என்னை நினைக்கிறதுக்காக இப்படி செய்யுங்கள் என்றார். நாங்கள் இந்த நேரத்தில் கிறிஸ்துடைய சரீரம் எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக வைக்கப்பட்டது என்று நினைவு கூர்ந்து விசுவாசத்தோடு இந்த அப்பத்தை நாங்கள் புசிப்போம். அடுத்ததாக கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட்டது என்பதை நினைவு கூர்ந்து விசுவாசத்தோடு நாங்கள் இதை வாங்கி பானப்போம். ஆண்டவரே, நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள்
எங்களுடைய பாவங்களுக்காக இந்த கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்டு எங்களுக்காக ரத்தம் செஞ்சார். எங்களை ஆண்டவரே ஒரு ஜனமாக பரிசுத்த கூட்டமாக பரிசுத்த ஆசாரியர்களாக ஒன்று கூடி சேர்த்தபடியாக இருக்கிறார். ஆண்டவரே இந்த திருவிருந்திலே ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நீங்கள் மீண்டும் ஆண்டவரே மன்னித்தார். எங்களை ஆண்டவரே எங்களுடைய பிள்ளையாக புதுப்பித்தபடியாக நன்றி செலுத்தும். ஆண்டவரே நீங்கள் திருவிருந்தை ஏற்படுத்தின அந்த உண்மையான அர்த்தத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஒரே குடும்பமாக ஆண்டவரே இந்த திருவிருந்திலே நாங்கள் கலந்து கொள்வோம். ஆண்டவரே உங்களுடைய ரட்சிப்பை நினைவு கூடாது. நீங்கள் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் நன்றி கூடாது. நன்றி மனப்பான்மை உள்ளவர்களாக அவற்றை செயல்பட பாத்திரமான ஆண்டவரை நாங்கள் இங்கே கலந்து கொள்ளாமல் அந்த கிருபைக்காக ஆண்டவரே எங்கள் உதவி செய்யக்கூடிய பிள்ளையானால் உமது பராதரத்துடன் நாங்கள் இந்த உலகத்திலே வாழால் உமது பணியை செய்யும் உதவி செய்யும். கருவத்தோட்ட பேப்டிஸ்ட் திருச்சபைக்கு இடத்திலே வாழ்ந்தவர்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு மறுபடியும் அழைக்கிறோம், வரவேற்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இன்றைய தினத்திலே எங்களுடைய வேதாகமத்தின் அடிப்படையில் நிறைய காரியங்களை எங்களை கற்றுக் கொடுத்த போது குமாரர்களுக்கு எங்களுடைய நன்மைகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சபையில் சில அறிவித்தல்கள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், திருச்சபையிலே அவகாலத்தை முன்னிட்டு ஒரு சில ஜெப வேலைகளை நாங்கள் ஆரம்பித்து வைக்கின்றோம். அதாவது பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜெப சங்கிலி ஒன்றை நாங்கள் ஆரம்பித்து ஒரு கிழமையாக நாங்கள் செய்திருக்கோம். தொடர்ந்து இன்னும் 40 நாட்களுக்கு நாங்கள் இதை செய்து வரப் போகின்றோம். அதனால் நீங்களும் இந்த ஜெபத்திலே ஜெப சங்கிலியை இணைந்து கொள்வதற்கு விருப்பமாக இருந்தால் 1 மணிக்கான ஜெபம், அதாவது உங்களுக்கு விருப்பமான நேரத்தை நீங்கள் ரோஷேல் சகோதரியிடம் கொடுக்கும் பக்கத்தில் அவர்களை பதிவு செய்து உங்களுக்கு தேவையான ஜெப தேவைகளை உங்களுக்கு குறிப்புகளை உங்களுக்கு தருவார். உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக தருவதற்கு தயாராக நீங்கள் அதனால் நீங்கள் உங்கள் விருப்பமான நேரத்தை ரோஷியல் சகோதரியிடம் கொடுக்குமாறு கேட்கிறேன். அது மாத்திரமல்லாமல் இந்த மாதத்தில் வருகின்ற நாட்களிலே 2 பிறந்த நாள் தினத்தை கொண்டாட இருக்கிறாங்க. 2 பேர் பிறந்த நாள் கொண்டாட இருக்கிறாங்க. 3 பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறாங்க. 10ஆம் தேதி ரகுனி சகோதரன் மற்றும் ரவி சகோதரன் பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் 12ஆம் தேதி சகோதரி பிரியா பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறார். இவர்களுக்கு நீங்கள் முடியுமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறீர்கள், ஜெபத்திலே நீங்கள் அவர்களை இருக்குமாறு கேட்கிறோம். அது மாத்திரமல்லாமல் விசேஷ இன்னும் ஒரு உபவாச ஜெபத்தை நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். 21ஆம் தேதி சனிக்கிழமை நாட்களிலே காலை 9 மணியிலிருந்து 12 மணி வரை இந்த ஜெபபடி நடைபெற இருக்கின்றது. அதனால் சபையில் தான் அந்த ஜெபபடி நடைபெற இருக்கின்றது. அதனால் நீங்கள் உங்களுடைய இந்த உபவாச ஜெபத்துக்கு விருப்பமானவர்களை நீங்கள் வந்து கலந்து கொள்ளுமாறு கேட்கிறோம். அதாவது 3 மணிக்கான ஜெபவேளை காலை மணியில் இருக்கின்றது. அதனால் நீங்கள் வந்து ஜெபவேளை நீங்கள் உங்களுடைய ஜெபவேளை இந்த இடத்திலே வருமாறு கேட்கிறோம். அது மாத்திரமல்லாமல் தொலைத்தோழர்கள் என்று நாங்கள் உங்களுக்கு கொடுத்திருந்த மூவர், அந்த தொலைத்தோழர்களை நீங்கள் எந்த அளவுக்கு அவரோடு பேசுகிறீர்கள் தெரியவில்லை. அதனால் தொடர்ந்து நீங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த மூவரோடு நீங்கள் தொடர்ந்து அவர்களுடைய இணைந்து அவர்களுக்கு தேவைகளை அவருடைய தேவைகளை நீங்கள் கேட்டறிந்து அவருடைய ஜெபத்திலே நீங்கள் அவரோடு தெரிந்து கொள்ளலாம். அது மாத்திரமில்லாமல் அவர்களுக்கு ஜெப தேவைகள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கேட்டு நீங்கள் தலைவர்களுக்கு அறிவித்துக் கொண்டு நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் நாங்கள் தலைவர்களோடு கூடும்போது அந்த தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். மேலும் சுகாதார விதிமுறைகளை நீங்கள் கையாளுமா இருக்கின்ற நாளையில் இந்த கொரோனா தொற்று நோய் நிறைய அதிகரித்து வருகின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த சுகாதார விதிமுறைகளை நீங்கள் கையாளுமா இருக்கின்ற மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள், இடைவெளிகளை சரியான முறையில் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், தேநீர் வழங்கும் பொழுது கூட நீங்கள் அந்த இடைவெளிகளை பேணிக் கொள்ளுங்கள். இந்த விதிமுறைகளை நீங்கள் கையாளும் பட்சத்தில் எங்களுக்கு ஆலயத்திலே ஆராதனைகளை தொடர்ந்தும் எந்தவித பிரச்சனைக்கு இல்லை குழப்பம் இல்லாமல் நடாத்துவதற்கு உதவியாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் ஆராதனை முடியும் பொழுது தேநீர் வழங்கின பிறகு நாங்கள் எங்களுடைய சிறு குழு ஒன்று கூட இருக்கின்றோம். அதில் நீங்கள் அதிலும் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்கிறோம். இன்னொரு விடயத்தை ஞாபகப்படுத்திருக்கிறேன். உங்களுக்கு எங்களுடைய ஆராதனைக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் வர்ற ஆராதனைக்கு நீங்கள் தொடர்ந்து
தொடர்ந்து வர சொல்லி நான் சொல்லியிருக்கோம். நீங்கள் அதுக்காக கால் பண்ணி சொல்ல தேவையில்லை. ஆனாலும் நீங்கள் வர முடியாமல் போனால் அதை நீங்கள் கட்டாயம் எனக்கு அறிவிக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் யாராவது வராமல் போகணும்னாலும் நீங்கள் எனக்கு அறிவிக்கிறதுக்கு என்ன நான் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய 40 பேருக்கு அனுமதிச்சிருக்காங்க. நிறைய பேர் வர்றேன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் வர்றாங்கன்னு சொல்லி. இது அது மாத்திரமே என்னுடைய தலைவர்கள் எங்களுடைய சபையின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாங்கள் 2 ஆராதனையும் நாங்கள் மேற்கொள்கிறோம். அப்போ தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் அந்த பொறுப்பை எடுக்கிறதுக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்கிறது உங்களுக்கு பெரிய வேலையே இல்லைனா ஒரு கால் ஒன்று தான். ஆனால் எங்களுடைய தலைவர்கள் 2 ஆராதனையை ஏற்பாடு செஞ்சு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பொறுப்பு தான் இருக்குது. கால் பண்ணி சொல்ல வேண்டிய பொறுப்பு, வரலாற்றில் கால் பண்ணி சொல்லுறது, யாராவது மாற்றங்களை ஏற்படுத்தி நான் கால் பண்ணி சொல்லுறது. ஆகவே இந்த மெசேஜை நீங்கள் மற்றவங்களோட பக்கத்து வீட்டில் இருப்பாங்க நாங்கள் சபையை அனுப்புறதுக்கு அதை சொல்லுங்கள். அது எங்களுக்கு உதவியாக இருக்கும். முடியுமான வரைக்கும் நீங்கள் மாலை 6 மணிக்கு முதல்ல கால் பண்ணால் நல்லா இருக்கும். அது பார்த்தோம்னா இன்றைக்கும் நாங்கள் எங்களுடைய சிறுகுழுவில் நாங்கள் கூடுவோம். நீங்கள் சிறுகுழுவாக சந்திக்கலாம் நீங்கள் அதில் நீங்கள் கலந்து கொள்ளும்படி அந்த ஐக்கியத்தில் கலந்து கொள்ளும்படி நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் எழுதுறது ஜெபிப்போமா? ஆண்டவரே நன்றியானவரே இந்த நாடுகளுக்கு ஆண்டவரே கிருபையாக ஆண்டவரே நாங்கள் உண்மை குடும்பமாக ஆண்டவரை சந்தித்து யாராக தந்து சாதிக்கிறார்கள் ஆண்டவரே நீங்கள் யார் என்பதை ஆண்டவரே நாங்கள் அநேக பாடங்கள் அதை கற்றுக்கொண்ட ஆண்டவரே ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலே எந்நேரமும் ஆண்டவரை உண்மை மாத்திரம் நாங்கள் முன்னுரிமைப்படுத்தாங்க முதல் ஸ்தானத்தில் வைக்க உதவி செய்யுங்கள் ஆண்டவரை கற்றுக்கொண்ட வேத வார்த்தைப்படி ஆண்டவரை நாங்கள் என்னுடைய சிந்தனைகளை வார்த்தையானது அப்படி வாழ்க்கை முறையை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கின்ற சகல ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வார்த்தையை கூட ஆண்டவரே நீங்கள் எங்களை பாதுகாக்கணும். கிருபையானது எங்களோடு அதிகமாக இருக்க நீங்கள் உதவி செய்ய முடியும். ஆண்டவரே நாங்கள் இந்த புற்றுநோயிலிருந்து ஆண்டவரே எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த நாட்டிலே நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யணும். அதற்கான அரசாங்கம் இருக்கும் அனைத்து விதிகளையும் நாங்கள் ஒரு பிள்ளைகளாக பின்பற்ற உதவி செய்யணும். அன்றை நாங்கள் கொடுக்கும் குறைவுகளாக சவால்கள் பிரச்சனைகள் வேதனைகள் அனைத்தையும் கடந்து கொடுக்கிறோம். அன்று அவை அனைத்தையும் அன்றை நீங்கள் நன்மையாக மாற்ற முடியும். நாங்கள் அன்றை நாங்கள் உண்மை விசுவாசம் உண்மை மாற்றம் நம்பி அன்றை உலகத்தை நாங்கள் வாழ அன்றை பிறந்த நாளை கொண்டாடும் ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிக்கும் சொல்லுங்கள். கடந்த வருடத்தை விட இந்த வருஷம் அதிகமாக நேசிக்கிறாங்க. உமக்காக மகத்தான காரியங்களை அர்ப்பணிக்கிறாங்க. அது மாத்திரமல்லாமல் ஆண்டு ஆசீர்வாதம் ரெட்டிப்பாக அனுபவிக்க எங்களுடைய தகப்பனாக இருந்தபடியாக அந்த உலகத்தில் இருக்கிற அனைவர்களை நீங்கள் எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க. எங்களை கவனித்தாங்க, எங்களை போஷித்து பராமரித்து பாதுகாத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தர் உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்களுடன் திரும்பியாக இருப்பாராக. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, எங்களுடைய நேச இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியம் நீங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.